அவர்கள் பறைசாற்றினார்களே, அந்த வரலாற்றில் பிறந்தவர்கள் நாம் எல்லாம், அந்த விந்து துளியில் முளைத்தவர்கள் நாம் எல்லாம். உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக வேண்டி நாம் மீளாது கூடாது, நாம் தபிலீக் தான் அல்லது நாம் இந்த மௌலூதுகள் எல்லாம் கூடாது என்று நாம் தேவபந்தினுடைய ஃபத்வாவை, தபிலீகினுடைய ஃபத்வாவை சுட்டிக்காட்டினால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேலைகள் கிடைக்காது. நமது பள்ளியில் நமக்கு தூற்றம் கிடைக்கும், ஜமாத்துல் உலமாவில் நமக்கு மதிப்பு கிடைக்காது என்பதாக சத்தியம் இன்றைக்கு பேசப்பட வேண்டும். இந்த குராஃபிகளும் இந்த பரேலவிகளும் ஆட்சி ரீதியாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் பேச தயங்கினால் எங்களுக்கெல்லாம் ஒரு முத்திரையை குத்திவிட்டீர்கள். நீங்கள் எல்லாம் வக்காபிகள், நீங்கள் எது பேசினாலும் தப்பு என்பதாக நீங்கள் பேசுங்கள். நான் பரேலவிகளை சொல்லவில்லை, தபிலீகினுடைய உலமாக்களே, நாளைக்கு மறுமையில் நாம் எழுந்து நிற்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நாளைக்கு மஹ்ஷரில் நாம் எழுந்து நிற்க வேண்டும். எங்களினுடைய தாகங்கள் எல்லாம், தொண்டைகள் வறண்டு அதோ எமது தூதர் ஹவுதிலே நிற்கக்கூடிய நேரம் இமாம் புகாரி சொன்னார்களே, அல்லாஹ்வின் தூதர் உம்மத்தி, எனது சமுதாயமே, எனது சமுதாயமே, மௌலிதையும் மீலாதையும் ஃபாத்திஹாக்களையும் தர்காக்களையும் கெட்டிக்கொண்டு அழக்கூடிய என் பாசத்திற்குரிய தாயே, என் பாசத்திற்குரிய சகோதரனே, நாளைக்கு மறுமை என்று ஒன்று இருக்கிறது. எந்த நபியினுடைய நேசம், எந்த நபி தோழர்களினுடைய நேசம் என்று பேசுகிறோமோ, நாளைக்கு மறுமையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அழைப்பார், உம்மத்தி. இமாம் புகாரி சொன்னார்கள், முடித்துக் கொள்கிறேன், உம்மத்தி எனது சமுதாயமே. வானவர்கள் சொல்வார்கள், இல்லை நபியே, இல்லை நபியே, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் உருவாக்கிய மார்க்கத்தை மாற்றியவர்கள் இவர்கள், சத்தியத்தை பேச மறுத்தவர்கள் இவர்கள் என்பதாக சொல்லப்படக்கூடிய நேரத்தில் என்னை விட்டு விரண்டு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்களே. ஆதலால் அந்த இழிவான செயலில் இருந்து உலமாக்கள், இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதில் உலமா, அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் உலமாக்கள். ஆதலால் இந்த குராஃபிகளுக்கு பயப்படாதீர்கள், இந்த ஜமாத் உலமாவிற்கு பயப்படாதீர்கள், இந்த பரேலவிகளுக்கு பயப்படாமல் உங்களினுடைய ஜும்மாக்களில், உங்களினுடைய மக்தபு மதரசாக்களில் சத்தியத்தை பறைசாற்றுங்கள். இந்த பரேலவிகளினுடைய முகத்திரையை நீங்களும் நாமும் சேர்ந்து ஒழித்தால்தான் எமது ஊரை நாம் சுத்தப்படுத்த முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழக்கூடிய எல்லா காலத்திலும் நேர்வழி பெற்ற அஹ்லு சுன்னாவாக அல்லாஹ் வாழ வைக்கட்டும். மரணிக்கக்கூடிய நேரத்திலும் அஹ்லு சுன்னாவினுடைய கொள்கையில் அல்லாஹ் மரணிக்க வைக்கட்டும். எங்களினுடைய மூச்சும் பேச்சும் இந்த இஸ்லாத்தினுடைய அத்தனை வழிகேடுகளுக்கு எதிராக அல்லாஹ் அமைத்து தரட்டும். அக்குல் கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தஃபு அன்னி வன்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.